வயநாட்டிலேருந்து திருப்பி கோழிக்கோட் போகிற வழியில் துசகிரி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் குளிக்கலான்னு முடிவு பண்ணோம். அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போனால் சின்னதாக தண்ணி ஓடுது ஒரு இடத்துல. அது பார்த்தோம் செம்ம சாக்கு, என்னடா இதை பார்க்குறதா டிக்கெட் வாங்கி தண்ணி உள்ளே வந்துருக்கோம்னு சொல்லிக்கிட்டு அப்படி இல்லைங்க மேலே போகணும்போது திருப்பி நான் நடந்து போயிட்டு இருந்தேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். அதுலேருந்து வெளியே வர தண்ணி அந்த ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போகணும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ரைட் சைட் பண்ணுமா வாட்டர் ஃபால்ஸு ஸ்ட்ரைட்டாக போனோமாக்கும் 500 வருஷமாக ஒரு பழமையான மரம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் குடிச்சிட்டு வரும்போது மரத்தை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபால்ஸ் கிட்டே போக போக சவுண்டும் ஜாஸ்தி, வேகமாக தண்ணி அடிக்குது, அது ஸ்லோப்பிங்காக இருக்குது. அந்த ஃபால்ஸ் போகிற வழியே எல்லோரும் வழி குளிஞ்சிருவாங்க, அந்தளவுக்கு இருக்குது இந்த ஃபால்ஸுடைய இடம். ஸோ நாங்கள் பார்த்து நான் குளிக்கணும் முடிவு பண்ணிட்டோம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் வரல. ஸோ அதில் ஏறி சரிசு ரொம்ப ஸ்லோப்பிங்கான ஃபால்ஸு, சும்மா ஏறி உட்காந்தாவே தண்ணி விழுது, தண்ணி அந்த வேகமாக இருக்குது. அதாவது ஃபால்ஸு வர தண்ணியும் சரி கழுத்தளவுக்கு மேலே இருக்குது அந்த இடத்துல. ஸோ எனக்குன்னா தண்ணினா உயிர். நான் அழிவில் அப்படியே உட்காந்து குளிச்சுட்டு ஸ்லைடிங் பண்ணிவிட்டு மாறி குளிச்சு இதெல்லாம் ஒரு 10-15 வாட்டி ஸ்லைட்லாம் பண்ணி முடித்தேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ட்ரிப்பு. கண்டிப்பாக வந்து இந்த துசகிரி ஃபால்ஸை வந்து எல்லாருமே பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்கள் போகலாம். ஆஃப்டர்நூன் தான் போனோம். இன்கேஸ் நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிங்கனாக்கோ ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போனீங்கனாக்கோ ஒரு 3-4 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான இடம். ஃபால்ஸ் நல்லா என்ஜாய்மெண்ட் இதில் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கீழே தாண்டி ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த 5 வருஷம் பழமையான மரத்துக்கு போனோம். மரம் பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டு, அகலம் இருக்குது. கிட்ட பார்த்தீங்கன்னாக்கும் கீழே ரூட் வந்து ஹோல்ஸாக இருக்குது, பெரிய பெரிய ஹோல்ஸு. ஸோ கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லி கிட்ட போய் இறங்கி பார்த்தோம். அதுக்கு அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரியலி சர்ப்ரைஸுங்க. அந்த மரத்தை நான் தனியான ஒரு வீடியோவும் போடுறேன். இது வந்து கொஞ்சம் லாங்கான வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரியலி ஒர்த் இந்த வீடியோ உங்களுக்கு. கிட்ட போய் பார்த்தா மரம் வந்து கீழே பேஸ் எதுவுமே இல்லை, ஸ்டெம் வந்து இல்லை, ஒரு பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்குது. சரி நம்ம தான் எல்லாம் துணிஞ்சவங்க லட்சம்னு சொல்லிவிட்டு மரத்தை 2 வாட்டி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் டப்புன்னு அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போனால் ஒரு ஆளே நிற்கிற அளவுக்கு அந்த மரத்தில் ஹோல்ஸ் இருக்குது.